ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அழகான vlog அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என்னோடய உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சும்மா தான் சொன்னேன். இன்றைக்கி வந்து எ டே இன் மை லைஃப் தான். நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock போல் இந்த ரெட் ரைஸ் கஞ்சி, கருப்பு உளுந்து ரெட் ரைஸ் வெந்தயம் போட்டு ஒரு கொஞ்சமாக கஞ்சி, அப்புறம் மார்னிங் ஒரு 10 o'clock போல் டிஃபன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சேமியா. கண்டிப்பாக டெய்லி எனக்கு டீ வேணும், மார்னிங்கும் சரி ஈவினிங் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் எனக்கு ஒரு லசராவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை ரிசீவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைட்டாக வந்து மழை கறக்க ஆரம்பிக்குது. எப்போ மழை பெய்யும்னு தெரியல, பட் கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேன். இந்த பார்க்கில் வந்து நடந்தோம் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கா, கூடவே வந்து நிறைய பறவைகளோட சத்தமாக இருக்கலாம். அப்புறம் வந்து மீன்கள் நிறைய இருக்குது, ஆமை இருக்குது. அப்படி இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு நிறைய பீஸ்ஃபுல்லான தாட் இருக்கும். ரியல் சவுண்டை கேளுங்க. இந்த அழகான பீஸ்ஃபுல்லான சவுண்டை வந்து மார்னிங் மட்டும்தான் கேட்க முடியும். ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்கே ரொம்ப க்ரௌடாக ஹாப்பனிங்காக இருக்கும். ஒரு 12 minutes நடந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா மழை வர்றதுக்கான அனைத்து அறிகுறிகளும் இருந்துச்சு எனக்கு. ஸோ போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா வானம் ஃபுல்லாக நல்லா கருத்து மழை வந்து எங்கேயோ பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா காற்றடிக்குது. ஸோ நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை இனி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங் இதே பார்க்க ஈவினிங் கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது வீடியோவோட எண்டில் வரும். ஈவினிங் வாக்கிங் போகும்போது அவ்வளோ சூப்பர் ஹாப்பனிங்காக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா நிறைய துணி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு வீட்டில் உள்ள வேலைகள் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டது வந்து லைவில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நான் கிளிப் எடுக்க முடியாது லைவ் போட்டனால. இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பார்சல் ரிசீவ் பண்ணுவோம்ல, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பில்லோ கேஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் பில்லோ கேஸ் தான் இது. என்கிட்ட வந்து அந்த தலைவாணி இருந்துச்சு, பில்லோ இருந்துச்சு. ஸோ உரம் வந்து இல்லை. ஸோ அதுக்காக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கொயர் ஷேப் பில்லோ இருந்துச்சு. எனக்கு வந்து ஆர்டினரி பில்லோ கேஸ் தான் எப்போவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இங்கே வந்தப்போ இப்போது தலைவாணி இல்லை. ஸோ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கே ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாங்கிட்டேன். அப்புறம் நிறைய துணி இருந்துச்சு, எல்லாம் துவச்சி காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதை அடுத்த ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்தது நைட்டுக்கு குக் பண்ணணும். ஸோ நைட்டு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாம்பாருக்கு எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு காயம் போட்டு பருப்பு போட்டு வேக வச்சு 4-5 விசில் போட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்குக்கு திரும்பவும் வாக்கிங் போயிட்டேன். இந்த டைமில் வந்து எனக்கு வந்து வாக்கிங் போகும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவேன். ஒரு குட்டி பையன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து ஒரு தாய் பொண்ணு, தாய்லாந்தில் உள்ள பொண்ணு. ஸோ அதை தான் தாய் பொண்ணு அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு எடுத்துகிட்டு வருவேன். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்க் ஃபுல்லாகவே அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இவன் தான் என் குட்டி ஃப்ரெண்டு. நான் பார்க்குக்கு வரும்போது இன்றைக்கி ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 o'clock ஆகுது. கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். ஒரு 20 minutes வாக்கிங் போனேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் விளையாட வந்தேன். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் விளையாடுறதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் வானத்தை பாரு, வானத்தில் ஒரு ஹார்ட் தெரியுது பாரு அப்படின்னா நானும் பார்த்தேன். அது ஹார்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. அது டைம் ஆக ஆக கொஞ்சம் ஷேப் மாற ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் கூட பேசின கிளிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி எடுத்த விலாகில் இன்றைக்கி எடுத்ததில்லை, இது ஓல்டு வீடியோ தான். பட் வீடியோ எதுக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து எனக்கு வந்து மலாய் தெரியாது, மலேசியாவோட லாங்குவேஜ். ஸோ அதை கற்று தருவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு கொஞ்சமாக ஏதோ தெரியும், அதை பற்றி டவுட் கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு தாயும் மலாயும் கொஞ்சம் கொஞ்சம் கற்று தருவாள். நான் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவளுக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வார்த்தைகள் தெரியும். தமிழ் பேசுகிறதுக்கு அவளுக்கு ரொம்ப ஆர்வம். Thailand is so good. Yes.
You saying Thailand so. You speak some Tamil words. Tamil. I will record. I will not record your face, okay? Okay. Okay. Tamil words. Speak. Yes. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து ஜொக்கினவா? ஆமா ஓகே. நான் தமிழ்ல ஏதாவது கேட்கவா? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கமா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டியா? எப்படி இருக்கமா? சாப்பிட்டு ஜொக்கின்னு. ஜாக்கிங்க்கு வந்துச்சு. ஓகே. தாய். Speak down Thai, Thailand. தாய். ஓகே. Speak Thai. Speak Thai, Thailand. สวัสดีค่ะ วันนี้มาออกกำลังกาย มากับเพื่อนคนหนึ่ง Okay, very good. You speak now Hindi. Hindi. Hindi bodo asal itu mbak. Okay. Now you speak Malay. Ayo. Saya main jogging dengan kawan saya. Dalam tak sujud tanpa nyaman tak panas banyak boleh jogging. You speaking Malay too long.